கேம் சேஞ்சர் சங்கரோட கேம் ஓவரா இல்ல கேம் ஸ்டார்ட்டா அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் இந்த படத்துக்கு நான் போனேன். எங்கள் கட்சி சாதிப்பதற்குத்தான், சம்பாதிப்பதற்கல்ல. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, ராம் சரண் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், மோசமான எஸ்.ஜே. சூர்யா அரசியல்வாதியா இருக்காரு. அவர் கொடுக்குற டார்ச்சர்லாம் இவர் ஃபேஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் சில அதிரடி நடவடிக்கை இவரும் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்விஸ்ட்ல ராம் சரண் சிஎம் ஆக வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கப்புறமா அவர் சிஎம் ஆனாரா இல்லையா, அதான் படத்துடைய கதை. நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த படத்துடைய கதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கும். அது என்னன்னா, கொஞ்சம் ஜென்டில்மேன், அப்படியே கொஞ்சம் இந்தியன், முதல்வன், சிவாஜி, செகண்ட் ஹாஃப்ல விஜயகாந்த் நடிச்சு தென்னவன் கலந்து கொடுத்துருக்காரு தான் இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, இது எல்லாமே ஏற்கனவே சங்கரோட படத்துல வந்த கதைகள் தான். ஆனா இது ஏன் கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டோரி போட்டாங்க அப்படின்னு டவுட்டாவே இருக்கு. முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும் படத்துடைய பிளஸ் ரெகுலர் சங்கரோட டெம்ப்ளேட் மூவி. ஹீரோ இன்ட்ரோ, ஃபைட், சாங், காமெடி, ரொமான்ஸ், வில்லனோட ஃபேஸ் ஆஃப், ஒரு பீக்ட் இன்டர்வல், அப்புறம் ரெகுலர் சென்டிமெண்ட் ஃபிளாஷ்பேக், அகைன் ஹீரோ வில்லன் ஃபேஸ் ஆஃப், இப்படி ரெகுலர் தமிழ் சினிமாவோட டெம்ப்ளேட்ல சங்கரோட ஸ்டைல்ல சேஞ்சே இல்லாம வந்திருக்கு தான் இந்த கேம் சேஞ்சர். இந்த படம் நிச்சயமா விஷுவலி ஒரு நல்ல ரிச் ஃபீல் கொடுக்கும். சாங்ஸ்லாம் அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. 500,000 ஜூனியர் ஆர்டிஸ்ட், பின்னாடி இருக்கிற எல்லா கேரக்டருக்கும் பில்டிங்க்கும் பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு, இப்படி எல்லா சங்கரோட ரெகுலர் ஸ்டெப்ஸ் இந்த படத்துல இருக்கு. குறிப்பா ஜெரகண்டி சாங்ஸோட ரிச்னஸ் எக்ஸ்ட்ரா லோடடாவே இருக்கு. பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அல்டிமேட்டா இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அங்க பேட்சியா கிரீன் மேட்டோட ஒர்க் தெரியுது. அதே மாதிரி சீன்ஸா பார்க்கும்போது ராம் சரண் வர்சஸ் எஸ்.ஜே. சூர்யா பேஸ் ஆஃப் சீன்ஸ் நல்லா இருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் மீட்டப் சீன்ஸ்ல ஐஏஎஸ் ஓட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பேசுறது அல்டிமேட். அது போல இன்டர்வல் பிளாக்ல எஸ்.ஜே. சூர்யாவோட ரியாக்ஷன் அண்ட் ராம் சரணோட மாஸ் பேக் அல்டிமேட். செகண்ட் ஆஃப் பிளாஷ்பேக்கு அப்புறம் வர எலெக்ஷன் போர்ஷன் அண்ட் அதோட ராம் சரண் பண்ற மூவ்ஸ் ரெகுலர் ஆடியன்ஸ்க்கு நிச்சயமா கை தட்டி என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ராம் சரண் ஸ்டைல், ஸ்வாக் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யா ரெகுலர் பெர்ஃபார்மன்ஸ் இப்படி விசித்திரமான வெறித்தனமா பண்ற கேரக்டர்ஸ் அவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி இருக்கு. நிச்சயமா இந்த படம் அவர் இருக்கிறதாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் கிரியேட் ஆகுது. ஒரே மாதிரி எஸ்.ஜே. சூர்யா இப்படி பாக்குறது கொஞ்சம் போர் அடிக்கதான் செய்யுது. இதே மாதிரி அவர் படங்கள் பண்ணிட்டே இருந்தா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவுட் ஆஃப் ஃபார்ம் போல ஆயிடுவாரு. அதனால அவர் வேற ரோல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அஞ்சலி ஃபர்ஸ்ட் ஃபியூ ஷாட்ஸ் பார்க்கும்போது டவுட் ஆயிடுச்சு, அஞ்சலி தானா இல்ல வேற யாராதான்னு. அந்த அளவுக்கு வயசான கெட்டப்ல அந்த மேக்கப் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க. தமிழோட ஜெர்கடி சாங் அண்ட் டோப் சாங் வந்து செம்மையா இருக்கு. பிஜிஎம் ரிப்பீட்டடா இருந்தாலும் நல்லாவே இருக்கு. மைனஸ், இந்த படம் சீன்ஸா நல்லா இருக்கே தவிர மொத்த படமா ஒரு கம்ப்ளீட் ஃபீல் வரவே இல்லை. அதுக்கு காரணம் பழக்கப்பட்ட ஸ்டோரி, பழக்கப்பட்ட சங்கரோட பேட்டர்ன் ஆஃப் மேக்கிங். இந்த படம் நம்ம பார்க்கறது கொஞ்சம் சலிப்பு கிரியேட் ஆகுது. அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பல சீன்ஸ் ரெகுலர் 90s மூவி பாக்குற மாதிரி ஒரு ஃபீல் தருது. எனக்கு என்னமோ சங்கர் இன்னும் 90s கிட்ஸுக்கு மூவி எடுக்கிற மாதிரியே எடுத்துட்டே இருக்காரு. ஆனா சொல்ல போனா 90s கிட்ஸ் இன்னத்துக்கு க்ரோ ஆகி 2K கிட்ஸ் மைண்ட் செட் கூட அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லணும். அது போலவே ஆந்திராக்கு ஏற்ற மாதிரி ஃபைட்ஸ்லாம் மாசா மசாலாவை நிறைய கலந்து எக்ஸ்ட்ரீமா கொடுத்திருக்காரு. அதுவும் ஹெலிகாப்டர்ல இருந்து கத்தியால ட்ராக்ல படுத்திருக்கவங்களோட கயிறை அறுக்கிற சீன்லாம் பார்க்கும்போது ஐயோ இது தமிழ் படமா தெலுங்கு படமாவே தெரியல. திடீர்னு எனக்கு ரோஹித் ஷெட்டி படம் பார்த்த மாதிரி ஞாபகத்துக்கு வருது. இதுங்க பிரமாதம். டாப் நாட் சீன்ல நான் கிளைமேக்ஸ்ல வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேசிபில வர ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது ஆந்திரா மீல்ஸ்ல இன்னும் எக்ஸ்ட்ரா குண்டு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அள்ளி சாப்பிட்டு காதலையும் மூக்கிலையும் வர மாதிரி இருக்கிற ஃபைட் சீன்ஸ்லாம். காமெடிங்கிற பேர்ல சுனில் கேரக்டர்லாம் வச்சு காமிச்ச சீன்ஸ் எதுவுமே செட் ஆகவே இல்லை. அதுவும் ஏன் இந்த சைட் கேரக்டர்னு பண்ணி ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க, சுத்தமா புரியவே இல்லை. இன்னும் சொல்ல போனா அஞ்சலியை ஒன் சைடா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது சுனிலோட அம்மா தான் அஞ்சலின்னு எனக்கு தோணுச்சு. என்னதான் இந்த படத்துல புதுசா சொல்லி இருக்காங்கன்னு பார்த்தா பெருசா ஒண்ணுமே இல்லை. பட் விண்டேஜ் சங்கரோட மாஸ் கம்பேக்னு கேட்டா நிச்சயமா அது இல்ல. அது போல இந்தியன் போல மரண மொக்கையான்னு கேட்டா அதுவும் இல்ல. ஓவரால் இந்த கேம் சேஞ்சர் பெருசா எந்த சேஞ்சும் பண்ணவே இல்லை. பட் இது ஒரு ஓகேஷான மூவி.